படம் ஆரம்பித்தது வந்து ஓகே எங்களுக்கு பெரிய ப்ரெஷர் தான். நிச்சயமாக வருத்தப்பட வாலிப சங்கம் மாதிரியான ஒரு பெரிய படம் பண்ண பிறகு அடுத்து அதே டீம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோன்னா பெரிய ப்ரெஷர் தான். ஆனால் எனக்கு இருந்த பெரிய நம்பிக்கை என்னென்னா பொன்ராம் சார். ஏன்னா பொன்ராம் சார் எப்போவுமே கதையை எழுதும் பொழுது இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், இதுக்குள்ளே இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கணும், இப்படி இந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே லைஃப்பில் நம்ம பார்த்த விஷயங்கள் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது தேட்டரில் உட்காந்துருக்க 700 பேர் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்கும். அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது வெளியே வர அது வருத்தப்பட வாலிப சங்கத்திலே பார்த்தேன். எனக்கு வருத்தப்பட வாலிப சங்கம் ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லும் பொழுது அது இவ்வளோ பெரிய படம், கதை நல்லா இருக்குது, நம்ம பண்ணால் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்து. பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் வந்து பொன்ராம் சார் தான். ஏன்னா இமானனை போட்டு கொடுத்த அவ்வளோ சூப்பரான சாங்ஸை படத்தில் நல்ல காட்சிகளோடையும் நல்ல ஹியூமரோடையும் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணது தான் ஃபஸ்ட் ரீசன் நினைக்கிறேன். ஸோ பொன்ராம் சார் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இறங்கிட்டோம். நான் ஃபஸ்ட்டு கதை கேட்டு சூரியன் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். சூரியனை கதை நான் கேட்டேன், நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்கன்னு. கார்த்தி இந்த கேட்டுறேன் கார்த்தி, கொஞ்சம் ஷூட்டிங் வேலை இருக்குது, இந்த கேட்டுறேன் அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணேன். கார்த்தி எது கார்த்தி கேட்கணுமா கார்த்தி, அது நல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிறானே. இல்லைண்ணே கேளுங்கண்ணே, உங்கள் ரோல் எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நானும் சூரியனும் படம் நடித்தோன்னா நான் அந்த படம் எப்படி இருக்குன்ற அளவுகோல் வந்து சூரியன்கிட்ட தான் கொடுத்துருவேன். எனக்கு டிசைட் பண்ண தெரியாது. நான் நடிச்சிருக்க படத்தை என்னால் வந்து மெஷர் பண்ண முடியாது, இது எப்படி இருக்கும் என்னவா இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டு வந்துட்டு சொன்னார் சூரியன், கார்த்தி செம்மையாக இருக்கு கார்த்தி, நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது கார்த்தி அப்படின்னாரு. அவனே வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம்.